ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 21 ஜூன் 2024 நடந்த செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 12 இந்த எக்ஸாமில் ஷிஃப்ட் 4 ஜிஎஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். மொதல் கேள்வி என்னென்னா, க்ரீக் அம்பாசிடரான மெகஸ்தனிஸை அமுச்சு விட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யார் அப்படின்னா செலுஸ்கஸ் நிக்கட்டர். இது ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிருக்கும். யார் கோர்ட்டுனா சந்திரகுப்தா மௌரியா. இவரோட ரெயினில் தான் வந்து இந்த க்ரீக் அம்பாசிடர்ன்றவங்க வந்திருப்பாங்க. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு டெல்லியோட பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஸ் பர் 2011 சென்செக்ஸ் பிரகாரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,312 பர்சன் பர் கிலோமீட்டர் ஸ்கொயர். அதாவது ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயரில் இத்தனை பேர் இருக்காங்க, 11,312 பேர் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு தான்சேனோட குரு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தான்சேனோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ். நெக்ஸ்ட்டு டிபிஎஸ்பினான டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதோட ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 36 to 51 வரைக்கும் வருமா. இதை பற்றி ஏதோ கேட்டிருக்காங்க, டிபிஎஸ்பி ரிலேட்டட். நெக்ஸ்ட்டு பாஸ்டர் துர்காப்பூர் அப்புறம் சந்துப்பூர், இதை வச்சு கேட்டிருக்காங்க. சரி, இந்த பாஸ்டர் துர்காப்பூர் சந்துப்பூர் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அயன் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய அயன் ஓருன்றது கிடைக்கும், அயன் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சிட்டியெல்லாம் எங்கே இருக்குன்னா, பாஸ்டர் ஆப்வியஸ்லி உங்களுக்கு சத்தீஸ்கரில் இருக்குன்னு தெரியும். சத்தீஸ்கர் அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த சிட்டி தான். இதில் பார்த்திங்கன்னா ஹெமடைட் ஓருன்றது அதிகமாக இருக்கும். இந்த அயன் பெல்ட்டு இந்த 3 டிஸ்ட்ரிக்டில் ஹெமடைட் ஓருன்றது ஒன்றும் இல்லை, அயன் ஓர் தான். இந்த அயனே பார்த்திங்கன்னா 50லேருந்து 60% இருந்ததுன்னா, அயன் இருந்ததுன்னா அதை நம்ம ஹெமடைட்னு சொல்லுவோம். அந்த ஓரில் 50லேருந்து 60% வந்து அயன் இருந்ததுன்னா அதை நம்ம ஹெமடைட் ஓர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து என்ன காணோம்? சரி, அடுத்து ஆறாவது கேள்வி தானே? ஆமாம், ஆறாவது கேள்வி தான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோலிகா தாஹன். இந்த ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ஹோலிகா தான் அப்படின்றது ஃபுல் மூன் டே அப்போ தான் நடக்கும். சரியா? மார்ச் மாதம் கிட்ட நடக்கும். ரஃபாக சொல்லணும்னா ஃபுல் மூன் டே. இதை நம்ம பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. பூர்ணிமான்னு சொல்லுவாங்க இந்த ஃபுல் மூன் டேவை. அதே மாதிரி அது எந்த மாதம் நடக்கும்னா, ரஃபா வந்து மார்ச்னு சொன்னேன், மார்ச் டு ஃபெப்ரவரி நடக்கும். இந்த மார்ச் டு ஃபெப்ரவரி இந்த மந்த்தை வந்து ஹிந்து கேலண்டர் பிரகாரம் பால்குணான்னு சொல்லுவாங்க. சரியா? ஹோலிகா தான் ஃபுல் மூன் டேயில் நடக்குது. ஃபெப்ரவரி மார்ச் பால்குணா, அதாவது ஃபெப்ரவரி மார்ச் 24 15 தெரியல, அந்த டேட் சம்திங் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th ரேஸ் ஆஃப் மை லைஃப். இந்த புக்கை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா மில்கா சிங். இவர் வந்து ஒரு அத்லெட். நெக்ஸ்ட்டு 8வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்சார்குட். இந்த ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. மிசோரமில் நடந்திருக்கு. அடுத்து
ஆர்டிக்கல் 178. இந்த ஆர்டிக்கல் 178 ரிலேட்டடாக வந்து கேள்வி வந்திருக்கு. இந்த ஆர்டிக்கல் 178 வந்து எதை சொல்லுதுன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை பற்றி பேசுகிறது. அதாவது இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரை வந்து நான் வந்து என்ன பண்ணணும், ஸ்பீக்கராக வந்து தேர்ந்தெடுக்கணும், அந்த மாதிரி வந்து சொல்லும் இந்த ஆர்டிக்கல். சரியா, அதுதான் வந்து ஆர்டிக்கல் 178 தானே? எஸ், 178. அதுக்கப்புறம் லெபிரோ அப்படின்ற ஒரு வேர்டு எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்னு கேட்டிருக்காங்க. என்னதுன்னா வாலிபால் ரிலேட்டட் தான். அதாவது லெபிரோன்றது அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா, டிஃபென்சிவான ஆளுங்களை வந்து லெபிரோன்னு சொல்லுவாங்க. இவங்கள வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அந்த சர்வ் பண்ண விட மாட்டாங்க. சர்வீஸ்னு சொல்லுவோம்ல, அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து விட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, இப்போ ஃபோர்ஸாக யாராவது அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்து பால் அடித்தா அதை வந்து அவங்க டிஃபென்ஸ் பண்ணுறது தான். டிஃபென்சிவ் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க, இந்த லெபிரோ. சரியா, டிஃபென்ஸுக்காக இவங்கள யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பேட்டில் ஆஃப் சந்தேரி. எத்தனாவது கேள்வி? 11. பேட்டில் ஆஃப் சந்தேரியை பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலான்னா, பாபரோட சண்டைகள், அதாவது எவ்வளோ பேர் கூட எத்தனை வார் சண்டை செஞ்சுக்கிறாரு, அதை பற்றி நம்ம பார்ப்போம். பாபர் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபைட்டு வந்து போட்டுக்கிறாரு. பாபரோட வார் அதை நம்ம ஆர்டராக பார்க்குறது மூலிமா சந்தேரி கேட்டுட்டான். திடீர்னு கன்வா கேட்பான். திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் எந்த வருஷம்னு கேட்பான். அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து என்ன மொத்தமாக வந்து எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் இது எப்போ நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா 15 இப்படி எழுதிடுறேன் இந்த பக்கமாக 1528 நடந்தது. யாருக்கும் ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பாபருக்கும் நம்ம இப்ராஹிம் லோதி. சரியா, அடுத்து 1529. இந்த 1520 சாரி டேட்டு தப்பாக போட்டேன். அதான் நான் என்னடா இது அப்படின்னு பார்க்குறேன். அடுத்து என்ன நடக்குதுன்னா, பேட்டில் ஆஃப் கன்வா. ஃபஸ்ட்டு கிடையாது, பேட்டில் ஆஃப் கன்வா. பேட்டில் ஆஃப் கன்வா யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, ராணா சங்கா கூட நடக்குது. அதுக்கப்புறம் 1528. இந்த 1528ஓட வார் பேர் பேட்டில் ஆஃப் சந்தேரி. பேட்டில் ஆஃப் சந்தேரி வந்து யாருக்கும்னா, பாபருக்கும் மெதினி ராய்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் நடந்தது. மெதினி ராய். சரியா, அடுத்து 1529. இது ஆப்கானோட சண்டை போட்டிருப்பார். 1529 ஆப்கானோட சண்டை போட்டிருப்பார். ஓகேவா, அடுத்து 12. பாஸ்டர் தசரா எந்த ஸ்டேட்டில் கொண்டாடுவாங்க? பாஸ்டர் ரீஜியன்னாலே நம்ம என்ன பண்ணோம், சத்தீஸ்கரை அப்படியே கண்ணு முடின்னு போட்டணும். சத்தீஸ்கர் ஸ்பெல்லிங் படு கேவலமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், தப்பாக இருக்குது. சரி, ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சத்தீஸ்கர்னால் ஸ்பெல்லிங் கூட தெரியாமல் இருக்க மாட்டீங்க என்ன மாதிரி. சரி, அடுத்து ஆர்டிக்கல் 44 பார்த்திங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியா, இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இது ஆப்வியஸ்லி என்ன தெரியும், டிபிஎஸ்பின்னு தெரியும். இந்த ஆர்டிக்கல் 44 எதை பற்றினதுன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி ஆல்ரெடி CGL 2020 நினைக்கிறேன், அதில் ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து முதல்ல அமல்படுத்தின ஸ்டேட் எதுன்ட்டு. அந்த கொஷினுக்கு ஆன்சர் பிரகாரம் என்னென்னா உத்தரகாண்ட். ஆனால் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், உத்தரகாண்ட் பேரே இல்லை. பட்டு நம்ம அந்த ஆன்சர் கீழே பார்த்திங்கன்னா உத்தரகாண்டுன்னு இருந்தது. மேபி அது கரெக்டாக இருக்கலாம். சரியா, எனக்கு அதை பற்றி தெரியல, நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப ஒரு கொஷினை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது வந்து எனக்கு செட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமை ரெகுலேட் பண்ணக்கூடிய அந்த அது பேர்னா அத்தாரிட்டி, ஆர்கனைசேஷன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆளுங்க யாருன்னா, அதுக்கு ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு பேர் என்னென்னா
PFRDA. PFRDAக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கலாம். ஏன்னா வைத்தியக்காரனுங்க அதையும் வந்து கேள்வியே கேட்பானுங்க. Pனா என்ன, Rனா என்ன, Dனா என்ன, ஏனா என்னன்னு கூட கேட்பாங்க. ஸோ அதனால் அதோட ஃபுல் ஃபார்மையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. சரி, ஓகே. 14 கொஷின் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு க்ளவுஸ், எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததாக நான் வந்து கேள்விப்பட்டேன். பட் கரெக்டான சோர்ஸுன்றது எனக்கு கிடைக்கல அந்த கேள்வியை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை விட்டுட்டேன். சரியா, அதை அப்படியே வாய் வார்த்தையிலாக சொல்லிக்கிறேன். அது 4 ஆப்ஷனில் வந்து எது க்ளவுஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத வச்சு நீங்களே கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 14 கொஷின் வந்து போட்டுவிட்டேன். எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இதை ஒரு தடவை சும்மா பார்த்துட்டு போயிடுங்க. இதிலேருந்து கேள்வி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? செஷன் பிடிச்சிருந்துன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு இதெல்லாம் பண்ணி விடுங்க. அதே மாதிரி 1K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். யார் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. நன்றியோடு நிறுத்தாமல் ஒழுங்காக வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து மிஸ் பண்ணிங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கண்டென்ட்ஸ் கம்மியாக பார்க்குறீங்க அப்படின்னும்போது நமக்கு அந்தளவுக்கு ரெஸ்பான்சஸ் வந்து கிடைக்கல அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணிவிடுவேன்னா இதை அப்படியே இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியது தான். சரியா? ஸோ இது எனக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. நீங்கள் கொடுக்குற அந்த லைக்கும், நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைபும், நீங்கள் வந்து நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அதுவும் தான் எனக்கான ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, அப்ரிசியேஷன் இல்லை மோட்டிவேஷன். நம்ம வார்த்தைக்கு நம்ம வாயில் வர்றது எது வேணாலும் சொல்லிக்கலாம். சரியா? தேங்க்யூ. அப்புறம் ஒன் மோர் திங், நம்மளோட சேனல் என்னென்னா டெலகிராம் சேனல் வச்சுருக்கோம். சரியா? எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் எழுதலாம் செம்ம சோம்பேறித்தனம். எனக்கு இந்த வீடியோ போடுறதே வந்து எப்படியோ போட்டுட்ருக்கேன். என்னென்னா GLEDUSSC தமிழ்னு நீங்கள் டெலகிராமில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அண்ட் டிஸ்கஷன் ஒரு குரூப் வரும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவோட அப்டேட்டு அண்டு ஏதாவது எங்கிட்ட மெட்டீரியல் கிடச்சதுனாலும் இல்லை பினாக்கிள் புக்கு கூட 6th எடிஷன் பினாக்கிள் புக் அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். 6th எடிஷன் இருக்கும், 5th எடிஷன் இருக்கும், நம்மளோட JEOட பேப்பர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவோட லிங்க்கும் அதில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது உங்களுக்கு யூஸ் ஆகும். இஃப் யாருக்காவது ஏதாவது டவுட் சம்ஸ் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷேர் பண்ணிங்கன்னா அதை ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு நான் அதை புரிய வைக்கிறதுக்கு கூட நான் பார்ப்பேன். சரியா? ஸோ ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.